ஃபீல்டை பற்றி பார்த்தோம் ஓகேங்களா. டெக்ஸ்ட் ஃபீல்டை வச்சு ஒரு சர்ச் பார் எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத பார்த்தீங்க. இப்போது இந்த செக்ஷனில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அந்த அலைன் யுவர் பாடி அப்படின்னு ஒரு செக்ஷன் இருந்துச்சுல்ல, அதை பற்றி பார்ப்போம். இந்த அலைன் யுவர் பாடியை எப்படி செய்கிறது, ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் வியூ, இந்த டெக்ஸ்ட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல வந்து நம்மளுக்கு சில இமேஜஸ்லாம் வேணும். ஏன்னா இந்த இமேஜஸ்லாம் நம்மள்ட்ட இல்லை இல்லையா. ஸோ நான் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏற்கனவே வந்து அவங்களுடைய அந்த ப்ராஜெக்டில் இருந்தே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா, நான் கொடுக்குறேன், அந்த இமேஜஸ்லாம் நான் கொடுக்குறேன். அதை எடுத்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போதைக்கு நமக்கு என்ன தேவைன்னா, இந்த ட்ராவல்ஸில் இருக்கிற இவங்களோட இந்த இமேஜஸ்லாம் தேவை. இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி நம்மளோட ப்ராஜெக்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் ட்ராவலில் போட்டுக்கிறேன். இங்கே ட்ராவலில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜ் எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து இன்வெர்ஷன், இந்த குயிக் வகையான இருக்குல்ல இந்த இமேஜ்லாம், அதெல்லாம் அந்த நேமிங் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா, அவங்களுக்கு இது எப்படி இந்த இமேஜ் என்ன, இந்த இமேஜ் என்னங்கிறது புரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இன்வெர்ஷன், குயிக் வகை, இந்த ஸ்ட்ரெச்சிங், இதெல்லாம் இது ஏன் எப்படி இதெல்லாம் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த டிசைன் படி வச்சுருப்பாங்க. இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் வச்சுருக்காங்கல்ல கீழே, இன்வெர்ஷன், குயிக் யோகா. ஸோ இந்த இமேஜுங்கிறது இன்வெர்ஷனுக்கான இமேஜ், இந்த இமேஜுங்கிறது யோகாக்கான இமேஜ் அப்படிங்கிறத புரியறதுக்காக அந்த பேர் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. தட் வி கேன் ஹேவ் இட் லைக் எனிதிங். அதை ஏன் ஏபி ஒன்றுன்னு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியல. அது வந்து அது வேறு ஏதாவது அவங்களுடைய இதுவாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நேமிங் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் சாய்ஸ். இப்போது இதை இந்த இமேஜஸ் எடுத்தாச்சு. ரிசோர்ஸ் எடுத்துட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாக ரியல் டைம்லேயும் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட டிசைனர்கிட்ட சொல்லி இந்த இமேஜஸ்லாம் வாங்கி உங்களோட லோக்கலில் ட்ராவபிளில் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி நேமிங் கன்வென்ஷன் வச்சு எப்படி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத வச்சு போட்டு வச்சுக்கணும். இப்போது சர்ச் பார் டிசைன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்கிற மாதிரியான இந்த செக்ஷனை டிசைன் பண்ணுவோம். இதுக்கு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னா, இவங்களாம் என்ன கொடுத்துருக்காங்களோ இது என்ன அலைன் யுவர் பாடி செக்ஷன் சொன்னோன்னா, அப்போ இதை வந்து என்னென்னு வைக்கிறோன்னா, அலைன் யுவர் பாடி கண்டென்ட்டு, அலைன் யுவர் பாடி அப்படின்னே வச்சுக்கிட்டிங்கனாலே அதுவே கரெக்டாக தான் இருக்கும். இதுக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்குறாங்கன்னா, அலைன் யுவர் பாடி எலமெண்ட்டுன்னு வச்சுருக்குறாங்க. இந்த இமேஜையும் இந்த டெக்ஸ்ட்டையும் சேர்த்து ஓகேவா. நம்ம அதே பேரை வச்சுக்கலாம், அலைன் யுவர் பாடி எலமெண்ட். ஃபஸ்ட்டு இப்போ இந்த எப்படி சர்ச் பார் க்ரியேட் பண்ணமோ அதே மாதிரி இந்த டிசைனில் போய்ட்டு இன்னொரு காட்லின் கிளாஸ் க்ரியேட் பண்ணி இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு கொஞ்சம் அந்த ப்ரிவியூலாம் நான் இங்கே ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேங்கிறதுனால இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணும்போது இது என்ன நேமில் பேஸ்ட் பண்ணணும்னு கேட்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அது இங்கே இருக்கிற பேர் இருக்குல்ல, அலைன் யுவர் பாடி எலமெண்ட்டு, அதை கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணினா என்ன ஆகும்னா, அந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடும், அவ்வளோதான். அந்த பேரில் இப்போ நான் என்ன பேரில் சொன்னேன்னா அதில் க்ரியேட் ஆகிடும். ஆனால் உள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் எதுவுமே மாறி இருக்காது ஓகேங்களா. நீங்கள் அதை போட்டு குழப்பிக்கூடாது. இதில் திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ணாலும் பண்ணிக்கங்க. அது பெரிய ஃபைலாக இருக்கும்போது நிறையா இருக்கும், அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது எனிதிங் இஸ் ஃபைன். நான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். அலைன் யுவர் பாடி ப்ரிவ்யூ, அலைன் யுவர் பாடி எலமெண்ட், இந்த ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷனையும் நீங்கள் இது உள்ளார கால் பண்ணி இப்போது அலைன் யுவர் பாடி எலமெண்ட்டுக்குள்ளார என்ன வரப்போகுது அப்படிங்கிறத டிசைன் பண்ணிங்க. அலைன் யுவர் பாடி எலமெண்ட்டுக்குள்ளார இப்போ என்ன வரப்போகுது அப்படின்னா, ஒரு இமேஜ் வரப்போகுது, அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது, ஒரு டெக்ஸ்ட் வரப்போகுது. இது ரெண்டும் எப்படி வரப்போகுது, ஒன்று கீழே ஒன்று வரப்போகுது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு காலமாக தான் போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அது ரெண்டுத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அது எதுவுமே டிசைட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு அது வந்து யோசிங்க போதும். ஒரு இமேஜ் வரப்போகுது, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வரப்போகுது. இமேஜோட இல்லையே, ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கு. ஓ, நீங்கள் அந்த அதோட டைட்டிலை விட்டுருங்க. நான் டைட்டிலுக்கு இன்னும் போகவே இல்லை. நான் அந்த உள்ளே இருக்கிற எலமெண்ட் தான் டிசைன் பண்ணிட்டுருக்கேன்.
இல்லை நீங்கள் டைட்டில் ஓகே கரெக்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி கூட பண்ணலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த டைட்டிலோட சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ம் அதை எப்படி ஒன்றா சேர்க்குறோங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து இமேஜில் பெயிண்டர் ரிசோர்ஸில் வந்து என்ன இமேஜ் வைக்கணும்? இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? இந்த இன்வெஷன்ஸ்னு இருக்கா? அப்போ இன்வெஷனுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? ஏபி ஒன்று வச்சுருக்காங்களா? இது வந்து ட்ராவபுளுங்கிற ஃபோல்டரில் இருக்குது. அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்? ஆர் டாட்டு ட்ராவபுள் டாட்டு ஏபி1 இன்வெஷன்ஸ், அவ்வளோதான். இப்போது இமேஜ் வந்து வந்துடும். இதை வந்து நல்லனே கொடுத்துருங்க. இமேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டு கீழே வர வைக்கணும். அப்போ டெக்ஸ்ட்டை கீழே வர வைக்கணும்னாலே உங்களுக்கு என்ன புரிஞ்சிடணும்னா இதை ஒரு காலமாக போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடணும். ஸோ அதை நீங்கள் தூக்கி போட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ இந்த டெக்ஸ்ட்டை இந்த கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுனால யூஸ்வலாக இப்படி பண்ணியிருக்கோம். இந்த ப்ராக்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது, நடுவில் இதெல்லாம் வந்து ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக, இதை புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இமேஜில் 2 ஆர்குமெண்ட்டு, பெயிண்டர் சோர்ஸு, கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன். பெயிண்டர் ரிசோர்ஸை ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துறாச்சு, கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் நல்லுன்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இதை வந்து ஃபார்மேட் பண்ணிக்கணும் கூட. ரெண்டாவது ஒரு டெக்ஸ்ட்டு அதுவே எல்லா ஆப்ஷனையும் கொடுக்குது. டெக்ஸ்ட்டில் இன்வெர்ஷன் ஒன்று, மாடிஃபயர்லாம் இப்போதைக்கு நம்ம எதுவும் கொடுக்க வேண்டாம். நான் சும்மா டெக்ஸ்ட்டை மட்டும் வச்சு டிசைன் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்து இப்போ இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத அடுத்து யோசிப்போம். இது வந்ததுக்கப்புறம் ரியல் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, இது வந்து ரவுண்டடாக இருக்குது. இந்த ரவுண்டடுக்கும் இதான் இந்த இதோட சென்டர் இல்லையா? இந்த சென்டரும் இந்த டெக்ஸ்ட்டோட சென்டரும் அப்படியே நேராக இருக்குது பாருங்கள். அப்போது இந்த டெக்ஸ்ட்டும் இந்த இமேஜும் சென்டராக இருக்கணும், ஒன்றுத்துக்கு ஒன்று. அப்போது சென்டராக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து சென்டர்னால் இது வந்து காலமில் இருக்குது. காலமில் இருக்கும்போது ஒன்று கீழே ஒன்றா இருக்கும்போது ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் அதோட இந்த ஒரு பொருளோட சென்டருக்கு நேராக தான் அந்த இன்னொரு பொருள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோன்னா அது வந்து ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் இந்த காலம். அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் போக புரிஞ்சிடும். இப்போதைக்கு அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம சென்டர் பண்ணுற வேலையை பார்ப்போம். சென்டர் பண்ணணும் அப்படின்னா காலம்லேயே வந்து வி ஹாவ் ஆப்ஷன் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட். Center horizontally. அவ்வளோதான், இது இப்போ சென்டர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இந்த இமேஜை வந்து ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு லேஅவுட்டில் ஏதாவது ஒரு லேஅவுட்னா என்ன, அதோடைய அந்த ஷேப் மாற்றுறதுங்கிறது லேஅவுட்டோட சேஞ்ச் தான். லேஅவுட்டோட சேஞ்ச் எதை நம்ம பண்ணுறதா இருந்தாலும் ஆப்வியஸாக நம்ம போக வேண்டியது மாடிஃபையர் தான். யூஸ்வலாக நீங்கள் மாடிஃபையர் அப்ளை பண்ணுறீங்கனாலே மாடிஃபையர் எப்பயும் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக போட்டுங்க. அது வந்து சும்மா ஒரு கன்வென்ஷன், அவ்வளோதான். எல்லா டெவலப்பருக்குமே அது தெரியும். ஸோ வித் மாடிஃபையரில் ஏதாவது ஒன்று பண்ணோன்னா டக்குன்னு அவங்க நேராக எடுத்துகிட்டு போய் அங்கே போய் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் கோடு எழுதுறோம், அவ்வளோதான். மாடிஃபையரில் ரவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? மாடிஃபையர் டாட் ஏதோ ஒன்று வருமே, மறந்துட்டேன், என்னன்னு பார்த்துட்டு. சர்க்கிள்னே ஒன்று இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா சர்க்கிள் பண்ணிக்கலாம்.
கிளிப்பில் சர்க்கிள் ஷேப், சாரி, கிளிப் பண்ணணும். அது கிளிப் பண்ணுறதுனா என்னென்னா, அந்த கத்திரிக்கோல் எடுத்து நம்ம எப்படி சைட்லாம் அப்படி கிளிப் பண்ணி வெட்டி எடுப்போமோ தேவையில்லாத பாட்டெல்லாம் அந்த மாதிரி நினச்சிங்க. ஸோ இப்போ நம்ம கிளிப் பண்ணும்போது தான் அது என்ன ஷேப்பில் கிளிப் பண்ணணுங்கிறத சொல்லணும் இல்லையா? ஸோ அப்போ அது வந்து கிளிப்புன்னு ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு ஷேப் என்ன ஷேப்பு, சர்க்கிள் ஷேப்பில் கிளிப் பண்ணு அப்படிங்கிறத சொல்லணும். ஸ்பெசிஃபிக்கலாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஆகும். அது சில செட்டிங்ஸை மாற்றணும். அதை விடுங்க, இப்போதைக்கு புரிஞ்சுட்டு கொஞ்சமாக இம்போர்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன இம்போர்ட் கேட்குதுங்கிறதும் தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது தான். இப்போ சர்க்கிள் ஷேப்பில் பண்ணிட்டோம். இப்போ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ கேன் ரியலைஸ் தட் இது வந்து ஃபுல்லாக சர்க்கிள் ஆகலை. சம்திங் இஸ் ராங் ஹியர். என்ன ராங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்கொயரை ஈஸியாக ஸ்கொயரில் வந்து சர்க்கிள் வரைஞ்சிடலாம். ஆனால் ஒரு ரெக்டாங்கிளில் சர்க்கிள் எப்படி ஈஸியாக வரையாது? இப்போ நீங்கள் கொடுத்த இமேஜ் வந்து ரெக்டாங்கிளில் இருக்குது, ஸ்கொயரில் இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த இமேஜை வந்து எனக்கு நான் ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸ்கொயரில் போட்டுக்கிதுன்னா அதோட சைஸை வந்து ஸ்கொயராக மாற்றணும். அப்படின்னா என்ன, சைஸை ஸ்கொயராக மாற்றுறதுனா என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு ஒரு சைஸ் ஒன்று செட் பண்ணுறேன். சைஸ் வந்து இவங்க என்ன சைஸ் கொடுத்துருக்குறாங்க, 88 டிபி. ஸோ நாமளும் வந்து 88 டிபிக்கு அதோட சைஸை ஃபஸ்ட்டு செட், அதாவது வித்தில் 88, ஹைட்டில் 88, அது ரெண்டும் சேர்ந்தது தான் சைஸ். ஸோ 88 டிபிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நான் கிளிக் பண்ணுறேன். என்ன நடந்திருக்கு, எதில் மாடிஃபையரை மாற்றிருக்கேன்? இது 88ங்கிறது இந்த இதுக்கு சேர்த்த மாதிரி அரேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. Something is missing. டிபி தான், அதே 88 டிபி தான். ஃபிட்டுன்னு இருக்கிறதுனால அப்படி இருக்குதுன்னு சொல்லுது. அது வந்து இதை பற்றி நம்ம பேசுவோம். ஃபிட்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்கேல் தானே அது, கண்டென்ட் ஸ்கேல். கண்டென்ட் ஸ்கேலான்றது ஆனால் மாடிஃபையரில் இருக்காது, இதில் இருக்கும். அதோட இமேஜோடைய அது ஒரு ஆர்குமெண்ட் ஆகும். இமேஜில் வந்து அந்த அந்த கண்டென்ட் வந்து எப்படி ஸ்கேல் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. அதில் கண்டென்ட் ஸ்கேல் வந்து க்ராப் பண்ணணும். அது அந்த கண்டென்ட்டை வந்து க்ராப் பண்ணால் என்ன இதில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேயே அவங்க அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அதையும் நீங்கள் அப்படியே பார்த்துக்கணும். ஃபிட்டுன்னு போட்டால் இப்படி தான் இருக்கும். ஃபில் பவுன்ஸ்னால் அது வந்து அதோட எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த க்ராப்னால் வந்து எது தேவையோ அதை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் அப்படியே விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட படிச்சுக்கலாம். பட் இப்படி ஒன்று இருக்குது, இந்த கண்டென்ட் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது. அது உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு இதாக, ஏன்னா நம்ம ஒரு இதை வந்து சின்னதாகிறோம் பெருசாகிறோம். ஒரு பெரிய இமேஜ் இருக்குது, அந்த பெரிய இமேஜை சின்னதாக்கணும் போது அந்த அவ்வளோ பெரிய இமேஜில் எந்த போர்ஷனை காட்டணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபிக்கலாக சொல்லணும் இல்லையா? அதுதான் அந்த கண்டென்ட் ஸ்கேல். அது வந்து ஃபிட்டுன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு எந்த பர்சனையும் காட்ட தேவையில்லை, அவ்வளோ பெரிய இமேஜையும் அப்படியே எனக்கு சுருக்கி எனக்கு எப்படி காட்டணுமோ அப்படி காட்டு. பை டிஃபால்ட்டு ஃபிட்டு தான். அதனால தான் என்னாச்சு, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ வரும்போது கண்டென்ட் ஸ்கேல் எதுவுமே கொடுக்காத போது பெரிய இமேஜை அது எல்லாத்தையும் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிச்சு, அப்படியே மட்டும் கட் பண்ணி விட்டுருச்சு. பட் இப்போ நம்ம கண்டென்ட் ஸ்கேல் டைப்பை மாற்றுறோம். என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து நான் என்னத்தை கிளிக் பண்ணிக்கணும் அதை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு எனக்கு காட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிறதுனால இப்போ மற்ற அந்த பெரிய நம்ம மற்ற இமேஜில் நிறைய கண்டென்ட்லாம் இங்கே இருந்ததில்ல, அதெல்லாம் சுத்தமாக வெட்டி எடுத்துட்டு அது நான் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்கேன், அந்த கிராப் பண்ண சொல்லியிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி அதை மட்டும் காட்டு. அதான் இங்கே நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். இப்போது இதில் வந்து இந்த ஸ்பேஸ் ரைட் சைடில் லெஃப்ட் சைடெல்லாம் ஸ்பேஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஸ்பேஸ்லாம் வந்து நம்ம கொடுக்குறதா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுலாம்
இது நான் அதெல்லாம் இப்போ எதுவுமே போகலை. ஏன் போகலைன்னா அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே யோசிக்கிறத விட நீங்கள் அதை ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு அது போடும்போது என்ன நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் அதை ஒவ்வொன்றா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு இங்கே ஸ்பேஸ் கொடுக்கணும், எங்கே போய் கொடுக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் லெவலில் திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணும்போது தான் அது நிறைய தடவை அது மாதிரி பண்ண உங்களுக்கே செய்யும்போதே கரெக்டாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கணும் அப்படிங்கிறது செய்யும்போதே கரெக்டாக புரிஞ்சிடும். ஓகே, ரைட். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்கிற டிசைனை முடிச்சாச்சு. இப்போது இதையும் இந்த மேலே ஒரு டைட்டில் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்கிற மாதிரியான ஒரு செக்ஷனும் பண்ணணும். இதுக்கு பேர் நான் என்ன சொன்னேன்னா அலைன் யுவர் பாடி செக்ஷன் ஒன்று சொன்னேன். ஸோ இப்போ அலைன் யுவர் பாடி செக்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். டிசைனில் ஒவ்வொரு செக்ஷனாகவே போகலாம், ஒவ்வொன்றாவே மூவ் ஆகலாம். அதுதான் இப்போ ஒன்று தான் பண்ணுவோம். இப்போ நம்ம அதை 4ஆக மாற்றணும். அதை நான் சொல்கிறேன் அது எப்படி மாற்றணும். இப்போ வந்து ஒரு செக்ஷன் அலைன் யுவர் பாடி செக்ஷனுக்கு நான் அது வந்து என்ன பண்ணேன்னா டிசைன்லேயே செக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டு போட்டுக்கிறேன். இந்த செக்ஷனில் இந்த பேர் அலைன் யுவர் பாடி செக்ஷன் அப்படிங்கிற பேர் அதை எடுத்து போட்டுக்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுறக்கூடாதுங்கிறதுனால காப்பி பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்களாம் டைப் பண்ணியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒன்றா டிசைன் பண்ணிவிட்டு ஒட்டுமொத்தமாக போய் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு போர்ஷனாக தான் பார்த்துட்டே வரணும். இப்போ வந்து அலைன் யுவர் பாடி செக்ஷனுக்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னா தெரியலையே. கேட்குறத டவுட் கேட்குறத கேளுங்க. அது 4 இமேஜ் நம்ம தனித்தனியாக கிரியேட் பண்ண போகிறதில்ல, ஒரே இமேஜ் தான் 4 ரெப்ளிகேட் பண்ணிக்க போகிறேங்கிறேன். ஓகே, அலைன் யுவர் பாடி செக்ஷனுங்கிறது வந்து கம்போசபிள். இப்போ இதுக்குள்ளார வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு ஆஸ் பர் த டிசைன் மேலே ஒரு டைட்டில் இருக்கணும். அந்த டைட்டிலுக்கு கீழே அலைன் யுவர் பாடி எலமெண்ட் இருக்கணும். அதான் டிசைனு. அதாவது இந்த டைட்டிலுக்கு கீழே இந்த 4 இமேஜ் இருக்கணும் இல்லையா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைட்டில் அது கீழே இந்த 4 இமேஜ். இப்போ இந்த 4 இமேஜை வர வைக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், ஒவ்வொரு இமேஜும் ரோல் அடுக்கணும். அதை முதல்ல அடிக்கிடுவோம். ரோவில் அந்த இமேஜ் நம்ம என்ன பேரில் வச்சுருக்கோம், அலைன் யுவர் பாடி எலமெண்ட்டுங்கிற பேரில் வச்சுருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒன்று கால் பண்ணிட்டேன், ரெண்டாவது மறுபடியும் ஒன்று கால் பண்ணிட்டேன். அது பார்த்துக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம அதில் அவ்வளோ போக வேண்டாம், இப்போதைக்கு இது மட்டும் இருக்குது. இப்போ இந்த ரோவை க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் 4 எலமெண்ட்டை வச்சாச்சு. இது ஒரு ப்ரிவியூவில் போட்டு பார்த்துருவோமா. இது வேறு என்ன கண்ணாயிட்டு போகுது. தண்ணி வச்சுப்போம். இப்போதைக்கு இது எனக்கு தேவையில்லை, அதனால் இதை நான் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் லோக்கலில்.
இப்போது இந்த ரோ வந்துருச்சு, ரோ வந்துரும்னு வச்சுங்களேன். இப்போ அடுத்து வந்து இதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட், அந்த ரோக்கு மேலே தான் நம்ம அந்த டைட்டில் வச்சுருக்கோம். ஸோ அந்த டைட்டில் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டைட்டில் வந்து அலைன் யுவர் பாடின்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்படி வந்துடுச்சு. இப்போ வந்து ஓவர் ரைட் ஆகுது, ஏன்னா நம்ம இன்னும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ ஒன்று கீழே ஒன்று வரும். அப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு காலமில் கண்டெயின் பண்ணணும். அதை வந்து நீங்கள் இப்படி பண்ணாலும் பண்ணலாம், இல்லை இது ரெண்டுத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரேப் இன்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாரி, ரைட் கிளிக் இல்லை, இது இந்த எல்லோ கலரில் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து பண்ணலாம். இல்லை சரவுண்ட், இந்த எல்லோவில் சரவுண்ட் வித் விட்ஜெட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு சரவுண்ட் பை காலம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா காலமில் சரவுண்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த அலைன் யுவர் பாடி இதுவும் வந்துருச்சு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ ஸ்பேஸ் வரணும், லெட்டர்ஸ்ங்கிற கதையெல்லாம் நம்ம பார்ப்போம். அது வந்து நம்ம ரியல் டைமில் டிசைன் பண்ணும்போது இப்போ அடுத்தடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறது. இல்லை நீங்கள் இங்கேயே கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு ஸ்பேஸரை போட்டு ஸ்பேஸரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்பேஸரோட மாடிஃபையரில் ஹைட்டு 8 dB. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ். இப்போ இதில் நான் 4 எலமெண்ட் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் எத்தனை வேணால் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இங்கே போயிட்டு ஸ்பேஸ் கொடுக்கலாம். இன்னொரு பெட்டரான வே வந்து என்னென்னா, இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் நான் இங்கே ஒரு இது கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், பேடிங்கு, லெஃப்ட் சைடில் பேடிங்கு, ரைட் சைடில் பேடிங்கு அப்படி கொடுக்கலாம். டாப் லெஃப்ட், இப்போ இது வந்து இதையே கூட நான் அது கொஞ்சம் இதுவாக பண்ணலாம். இங்கே லெஃப்ட்டு ரைட்டு எனக்கு 4 சைட்லேயும் நான் பேடிங் கொடுத்துக்கிறேன். 4 சைட்லேயும் பேடிங் கொடுத்தேன்னா மேபி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பேடிங் எங்கே கொடுக்குறேன்னா இந்த காலமுக்கு கொடுத்துக்கிறேன். இந்த அப்படியே கொடுத்தா அது ஏதாவது சஜஷன் கார்டு தான் பார்த்தேன், கார்டில் மாடிஃபையர் கொடுத்து தான் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போது இதில் ஒரு சிக்கல் இருக்குது இந்த மாதிரி கொடுக்குறதுல. என்ன சிக்கல்னா, இது இப்படி கொடுத்தோம்னா இந்த ஒரு இதில் வந்து லெஃப்ட் சைடில் ரைட் சைடில்னு இந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ அது இவங்களுடைய ரியல் டிசைனில் அவங்க இதை பற்றிலாம் இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அந்த பேடிங் அந்த இதை பற்றிலாம். அதையும் பாருங்கள், உங்களுக்கு அது புரியலாம் கூட பரவாயில்ல. எனக்கு தேவையானதெல்லாம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். உங்களுக்கு இன்னும் அதில் நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம இதெல்லாம் போகல, லேசி காலம் லேசி ரோலாம் போகலை. அதனால் நான் இன்னும் அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இதில் இருக்கிறதுலே சிலது இருக்கும், சிலது இருக்காது. நம்ம படித்ததில் இருக்காது, நம்ம படித்ததில் இல்லாத வச்சு தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து ஒரு ரியல் டிசைனில் பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட் எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுல, அதுக்கு நடுவில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பட் அடுத்த எலமெண்ட்டுக்கு ஒன்றுத்துக்கு நடுவில் ஸ்பேஸ் அவ்வளோவா கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ரைட் சைடு 10 dB விட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடில் 10 dB விட்றீங்க, அதில் ரைட் சைடில் எத்தனை dB இருக்குது? 5 dB தான் இருக்குது. அப்போது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேடிங் கொடுத்தீங்கன்னா 4 சைட்லேயும் ஒரே மாதிரி வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒன்று ஒவ்வொன்றா கொடுக்கணும், இல்லை ஹரிசாண்டல் பேடிங்கை வந்து மாற்றணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போதைக்கு நான் சும்மா 10 dBனே வச்சுருக்கேன். அதோட டிசைனை பார்த்துட்டு நம்ம மாற்ற. இப்போ இங்கே நீங்கள் மாற்றினதுனால இங்கே போய் மாற்றினீங்கன்னா, இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே மாறி இருக்கும். இது ஏன் இப்படி வருதுன்னா, ஏன்னா நம்மளோட ஸ்பேஸ் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோடைய மாடிஃபயரில்
சுருங்கிடுச்சுன்னா இதோடைய இதுவே அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதான் அதோட மேக்ஸிமம் வித்து. அந்த மேக்ஸிமம் வித்துக்குள்ளார அது வந்து இதை கண்டெயின் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அதனால் இந்த 4வது எலமெண்ட்டை சுருக்கிடுச்சு. ஏன் இது என்ன நடந்திருக்குன்னு புரியுதுங்களா? இந்த 4வது எலமெண்ட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு இங்கே இடமே இல்லை. ஆக்சுவலாக இப்போ உங்களோட ஃபோனோட சைஸ் இதுதான் வச்சுக்கலாம். இந்த 4வது எலமெண்ட்டை வரையிறது இடமே இல்லை. அதனால் இது என்ன பண்ணுச்சுன்னா, எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ இடத்துல அது வரைஞ்சிருச்சு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த 88 டிபின்னு போட்டு இதுக்கான சைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போது ஒரு மொத்தமே எனக்கு வந்து 120 தான் இருக்குது. இந்த லென்த்தே 120 தான். இதில் 88, இதில் 88, இதில் 88 வந்து அப்போ 4வது எலமெண்ட் எங்கே வரையிறது? அப்போ அதுக்கு வரைகிறதுக்கு இடம் இல்லைன்னொடனே அதை சிங்க் பண்ணிடுச்சு. அப்போது இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இப்போ ஸ்க்ரோலபிளாக விட்டுரும். அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் போயிடும். அது உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. 3 தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். 4வது எங்கே இருக்குன்னா வெளியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம அதை போய் அந்த இதுக்கு டீட்டெயிலாக போக வேணாம். இப்போதைக்கு சும்மா இந்த டிசைன்ஸை மட்டும் எப்படி அதை தனித்தனியாக பிரித்து டிசைன் பண்ணுறதுங்கிறத சொல்கிறது மட்டும் தான் இதோடைய இது. நம்ம இன்னும் இதை பற்றிலாம் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டெப்த்தாக அதை பற்றி போகும்போது அடுத்தடுத்த இதில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் ஒரு இதை டிசைன் பண்ணிங்க. இப்போ அலைன் ஒரு பாடி செக்ஷன் ரெடி ஆகிடுச்சு. அலைன் ஒரு பாடின்னு மேலே ஒரு டெக்ஸ்ட் வந்துருச்சு, ஒரு ஸ்பேஸர் வந்துருச்சு, கீழே வந்து அந்த ரோ வந்துருச்சு, அந்த இது வந்துருச்சு. இப்போ அடுத்த செக்ஷனை டிசைன் பண்ணுவோம். இன்னொரு செக்ஷன் என்ன? இந்த ஃபேவரட் கலெக்ஷன் செக்ஷன். அப்போ இந்த ஃபேவரட் கலெக்ஷன் கார்டு ஒன்று டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த செக்ஷனை டிசைன் பண்ணணும். ஃபேவரட் கலெக்ஷன் கார்டை டிசைன் பண்ணுறதுக்கு அவங்க என்ன அப்ரோச் யூஸ் பண்ணிடுவாங்கன்னா, அதே தான். இப்போ ஒரு இமேஜ் ஒரு இது வந்து இது ஏன்னா ஒரு இமேஜ் ஒரு இது பக்கத்தில் வருது. பக்கத்தில் வருதுன்னா அது ஒரு ரோவில் கண்டெயின் பண்ணி அதை போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இதை வந்து அலைன் யுவர் பாடி செக்ஷன் இங்கே இருக்கா? இப்போது ஃபேவரட் கலெக்ஷன் எலமெண்ட் அப்படின்னு நான் ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன ஸ்பெல்லிங்கில் இருக்குது? ஃபேவரட் கலெக்ஷன் கார்டுன்னு இருக்குது. நம்ம எலமெண்ட்டுனே வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே எலமெண்ட் தானே வச்சுருக்கோம். அதனால் இதே நான் வந்து எலமெண்ட்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃபேவரட் கலெக்ஷன் கார்டில் இந்த அலைன் யுவர் பாடியை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் டிசைன் பண்ண போகிறீங்க. அதனால் இதை எப்படியே நம்ம எடுத்து போட்டாலும் ஓகே, இல்லை நம்ம திருப்பி நீங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இப்போ வந்து நான் சும்மா இந்த ஒரு இதை மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். மற்றதெல்லாம் நம்ம வந்து இதோட இது பண்ணிவிட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எதுக்கு இதை பண்ணேன்னா, அந்த இன்டெகிரேஷன் பாயிண்ட் ஐடியா உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை காட்டுறதுக்காக மட்டும்தான். அதில் இருக்கிற எக்ஸாக்ட் டிசைனை பண்ணவே இல்லை நான். ஏன்னா அதில் இருக்கிறதுலாம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரேன். நீங்கள் அதை படித்து பார்த்து அதில் இருக்கிற ஒன்றுத்தையும் தெளிவாக பார்த்து, அதுக்கு வீடியோவும் இருக்குது, அதுக்கு வந்து ஃபுல்லான டெக்ஸ்ட்டும் இருக்குது. அதை எல்லாத்தையும் படித்து பார்த்து அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு அதை நீங்கள் பண்ணுங்கள். என்னோட மோட்டிவ் ஆஃப் திஸ் செஷன் இஸ் ஜஸ்ட் டு கிவ் யூ த ஐடியா. இந்த மாதிரி ஒன்று இருக்குது, செப்பரேட் எலமெண்ட். இந்த மாதிரி ஒரு எப்படி அதை திங்க் பண்ணி அதை வந்து தனித்தனியாக பிரித்து டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஸ்க்ரீனாக கொடுக்குறது அப்படிங்கிறத கொடுக்குறதான் இந்த செஷனில் என்னோட மோட்டோ. நீங்கள் அதை ஃபர்தராக என்ன பண்ணணும்னா, அதில் இருக்கிற எக்ஸாக்ட் டிசைனுக்கு அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்குங்க. லைக் பேடிங் எப்படி வச்சுருக்காங்க, எப்படி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் அவங்க வீடியோ டியூட்டோரியலும் இருக்குது, இதுவும் இருக்குது, பக்காவாக அதில் சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா? ரைட். ஃபேவரட் கலெக்ஷன் எலமெண்ட்ஸ் இது வந்து ஒரு கம்போசபிள். அதுக்கப்புறம் இது உள்ளார இப்போ என்ன வரப்போகுது அப்படின்னா, ஒரு இமேஜ் வரப்போகுது, ரைட் சைடில் ஒரு இது வரப்போகுது. அவ்வளோதான். இதில் வந்து இந்த ஷேப்ஸ், மீடியம் இதெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதை பற்றிலாம் நீங்கள் இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் இப்போ இதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? அது என்னங்கிறது ஆனால் அவங்க வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் அப்படியே கற்றுக்கிட்டாலும் வெல் அண்ட் குட். இதுக்குள்ளார வந்து ஒரு ரோவை போட்டு ஒரு இமேஜ், ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்காங்களா? இதை அப்படியே எடுத்துக்கிறேன்.
ஐயோ தப்பான இதை போட்டேன். இம்போர்ட் வந்து கவனமாக பார்த்து போடணும். இம்போர்ட் மாடிஃபையர் கேட்கும்போது லாங்குவேஜ் ரெஃப்ளெக்ட்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதில் இருக்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு கம்போசபிள் யூஐயில் இருக்கிற மாடிஃபையர் தான் தேவை. அதனால் அதை தான் கரெக்டாக கொடுக்கணும், வேறு எதையும் கொடுக்கக்கூடாது. இமேஜும் அதே தான், கம்போசபிள் இமேஜ் தான் வேணும் எனக்கு. டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி அது ஆக்சுவலாக மாடிஃபையர் கரெக்டாக மாறலையா என்ன மாறி இருக்கு, ஏன் அப்புறம் வரல? இது தப்பாக இருக்குது. என்ன தப்பாக இருக்குது? தப்பான இன்புட் ஏதாவது கொடுத்துட்டேன்னு தெரியல, திரும்பி செக் பண்ணுறேன். இம்போர்ட் கிளாஸ் மாடிஃபையர் கம்போசபிள் யூஐயோட இம்போர்ட் வித் சைஸ். அவ்வளோதான். இங்கே ஒவ்வொன்றும் கொடுக்க கொடுக்க இங்கே அது வந்துட்டுருக்கு. டெக்ஸ்ட் கம்போசபிள் டெக்ஸ்ட். இது என்ன, இந்த ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் பற்றி குழப்பிக்க வேண்டாம். யூஸ்வலாக ஸ்ட்ரிங்கு வந்து டேரெக்டாக இப்படி கொடுக்காம அதை ஒரு ரிசோர்ஸாக வச்சு ஒரு ட்ராவபிளுக்கு எப்படி ஒரு இமேஜுக்கு வைக்கிறதுக்கு எப்படி ஒரு ட்ராவபிள்னு ஒன்று வச்சுருக்கோமோ அந்தமாரி ஒரு ஸ்ட்ரிங்கை வைக்கிறதுக்கு இங்கே இந்த மாதிரி ஒன்று வச்சுருப்போம். வேல்யூஸில் ஸ்ட்ரிங்ஸ்னு ஒரு ஃபைலே இருக்குது. அதுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரிங்கெல்லாம் வைப்பாங்க. இது ஒரு ரிசோர்ஸாகவே வைப்பாங்க. ஸ்ட்ரிங்குங்கிறதும் ஒரு ரிசோர்ஸ். ஸ்ட்ரிங்குன்னா நான் எதை மீன் பண்ணுறேன்னா, நீங்கள் என்னெல்லாம் இங்கே உங்களுடைய இதில் இமேஜாக ஒரு இதுவாக பார்க்குறீங்களோ, இப்போ இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு ரிசோர்ஸாக வைப்பாங்க. அதுவே ஒரு ரிசோர்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன் அதை அப்படி கன்சிடர் பண்ணணும்னா, வேறு லாங்குவேஜில் வேறு ஸ்ட்ரிங்கு தேவைப்படும். இப்போ நீங்கள் ஹார்ட் கோட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி வேறு லாங்குவேஜில் இருக்கும்போது வேறு ஸ்ட்ரிங் வரும் இல்லையா? இப்போ இங்கே வந்து நான் 7 மலைன்னு வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணால் அது 7 மலைன்னு இங்கிலீஷில் மட்டும் தான் காட்டும். இப்போ வேறு லாங்குவேஜ் அப்போ சூஸ் பண்ணால் இப்போ வேறு ஸ்ட்ரிங்கு வரணும் அப்படின்னா, இப்போ இங்கே ரிசோர்ஸில் நீங்கள் வச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு லாங்குவேஜுக்கு வேறு ஸ்ட்ரிங் வச்சுப்பாங்க. ஸோ அதனால் அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்ட்ரிங்கிலேருந்து எடுத்துக்கும். இன்னொரு லாங்குவேஜ் சொன்னால் அதனால் அது மாதிரி அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ப்ராக்டிஸ் ஃபார் ஹேண்ட்லிங் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் திங். அதனால தான் அதெல்லாம் ப்ராக்டிஸ்க்கு தனியாக தான் வச்சுருக்குறாங்க. பட் இப்போதைக்கு நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். ஜஸ்ட் ஹேவ் இட் லைக் நார்மல் ஸ்ட்ரிங், அவ்வளோதான். ஃபேவரைட் சும்மா ஏதாவது ஒன்று வச்சுக்கிறேன். அதுவே ஸ்பெல்லிங் தப்பா? ஓ ஃபேவரைட் கலெக்ஷன்ஸ் சும்மா ஏதாவது ஒன்று இருக்கட்டும். ஸோ இந்த இமேஜில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. ஏன்னா இது நம்ம ஒன்றும் எதுவுமே பண்ணலை. இது நம்ம வந்து இதில் இருக்கிறதுக்கு தானே காப்பி பண்ணியிருந்தோம். நேச்சுரல் மீடியேஷன்ஸ், கண்டென்ட் ஸ்கேலு, க்ராப்பு, மாடிஃபயர், சைஸ் 80. இது ஜஸ்ட் இது எதுக்கு க்ராப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பார்க்கலாம், ஒரு ரிவ்யூ போட்டு பார்த்தா தான் தெரியும். இது மாதிரி ஒரு சஜஷன் காட்டுது இல்லையா? காட்டினோடனே ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சஜஷன் வந்து அப்படியே வந்துடும். அவ்வளோதான். இது என்னமோ ஆயிடுச்சு. இது என்ன ஆச்சு? ஆட் ப்ரிவ்யூ, நோ ப்ரிவ்யூ ஃபவுண்டா? ஓப்பன் ப்ரிவ்யூ இங்கே கொடுத்துருக்கேன்ல. இதோட இப்போ முடிச்சுட்டு இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துருச்சு. இதில் வந்து இந்த க்ராப்ங்கிறது தேவையில்லை ஆக்சுவலாக. பார்க்கலாம், இது க்ராப் எடுத்துக்கிட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இப்போ ஃபிட் ஆகுது. நீங்கள் என்ன இமேஜ் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமேஜுக்கு இது ஃபிட் ஆகுது. அதனால தான் இவங்க வந்து இந்த கண்டென்ட் ஸ்கேல் வந்து க்ராப்னு கொடுத்துருக்காங்க. க்ராப்னா அந்த அளவுக்குள்ளார எது வரைக்கும் கட் பண்ணி எடுக்க முடியுமோ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மட்டும் தான் காட்டும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இது வந்து ஒரு 20 dp இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 80 dp இருக்கிற இமேஜை ஒரு 20 dp இருக்கிற சைஸில் எப்படி ஃபிட் பண்ண முடியும்? அப்போ அதுக்குள்ளார ஃபிட் பண்ணோன்னா க்ராப்னா என்ன? அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் ஃபிட் பண்ண முடியுமோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணிடும். அவ்வளோதான். அதை தான் இது பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இது இப்படி தெரியுது. இது இப்போ நீங்கள் க்ராப்னு கொடுக்கலன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த
இமேஜோட கண்டெய்னர் வந்து 80 dp தான். இந்த இடத்துல கொஞ்சம் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது பாருங்க, பேக்ரவுண்ட் இருக்கிற. இந்த இமேஜ் பக்கத்தில் இருக்கிற இந்த லெஃப்ட் சைடில் இந்த ரைட் சைட்லாம் இந்த ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா அந்த இமேஜோடைய அளவு அவ்வளோ தூரம், அந்த லே அவுட்டோடது அவ்வளோ தூரம். ஆனால் அந்த இமேஜோடைய சைஸ், அந்த இமேஜோட ஒரிஜினல் கண்டென்ட் வந்து இப்படி தான் இருக்குது, நீட்டுக்காக இருக்குது, செவ்வகமாக இருக்குது. அதனால் அது கரெக்டாக அவ்வளோ தூரம் தான் ஃபிட் ஆகுது. அப்போ கிராப்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, இப்போ அந்த சைஸில் ஃபிட் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி எப்படி கிராப் பண்ணணுமோ அப்படி கிராப் பண்ணி அது ஃபிட் பண்ணிடுது. அவ்வளோதான். அதனால தான் அது கிராப்னு கொடுத்த உடனே உங்களுக்கு அது ஃபுல்லாக தெரியுது. இங்கே கிராப் இது வந்து இன்னொன்று இருக்குது, ஃபில் டு ஸ்கேலா, ஃபில் பவுன்ஸ்னால் பவுண்ட் டு பவுண்ட் ஃபில் ஆகிடும். அவ்வளோதான். இது ஆனால் என்ன ஆகிடும்னா தெரியலைங்களா, அதாவது அதே இமேஜை பவுண்ட் டு பவுண்ட் ஃபில் ஆகிருக்கு, ஆனால் இழுத்துருச்சு, பிடிச்சி இழுத்து ஒட்டி விட்டுருச்சு. உனக்கு என்ன 4 பக்கமும் நான் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அந்த இதுக்குள்ளார என்ன செட் பண்ணணும். ஆனால் எனக்கு வந்து வித்தே இல்லை, நீட்டு தான் இருக்குது. அப்போ வித்து வேணும்னா என்ன பண்ணுதுன்னா அதை பிடிச்சி இழுத்து அப்படியே பின் பண்ணி விட்டுருச்சு. அதான் ஃபில் பவுன்ஸ். இல்லை எனக்கு வந்து ஃபிட்டாக இருக்கணும், நீ எதுவுமே எனக்கு அங்கேயும் இங்கெல்லாம் இழுக்க தேவையில்லை, எனக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ இருக்குன்னா அது இவ்வளோ தான் இருக்கும். வேறு என்ன, ஃபில் வித்துனா வித்தை மட்டும் ஃபில் பண்ணி விடுறது. இப்போ நம்ம வந்து வித்தை மட்டும் என்ன ஃபில் பண்ணி விட்டோம்னா அந்த வித்துக்கு மட்டும் என்ன இருக்கோ அது ஃபில் ஆகிடும், அவ்வளோதான். இந்த மாதிரி அதை வேணா அது உங்களுக்கு அந்த இமேஜை எப்படி அவங்க காட்டணும்னு உங்களுக்கு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காமிச்சிக்கணும். இந்த ஃபேவரட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பேசர் வேணும், ஸ்பேசர் விட்டுக்குங்க. இங்கே இது ஸ்பேசர் டாட் வித்து ஒரு 15 dp. அவ்வளோதான். இப்போது இது வந்து கொஞ்சம் ரவுண்ட் கார்னர் பண்ணுற மாதிரி இருந்தது இல்லையா, இது இந்த இதில் ரவுண்ட் கார்னராக இருந்தது. அப்போ இந்த ரவுண்ட் கார்னரை எதில் பண்ணணும், இந்த இமேஜ் இது டெக்ஸ்ட்டு இது இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி இருக்கிற ஒரு லேயரில் ரவுண்ட் கார்னர் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி இருக்குதுன்னா ரோ தான். இந்த சைடில் மட்டும் 4 சைட்லாம் இருக்குது. இப்போ இந்த சைடில் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த இமேஜோடைய ஃபஸ்ட்டு இந்த 2 லெஃப்ட் கார்னரை மட்டும் ரவுண்ட் கார்னர் போகணும். அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கும், தெரியல எனக்கு அது மாதிரி இருக்கான்னு, பட் இருக்கும். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதுக்கு வந்து இதுலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்போ அந்த மாதிரி சொன்னல 2 சைடை மட்டும் பண்ணணும்னா கிளிப்புலேயே ரவுண்ட் கார்னர் அப்படிங்கிறதுலே வந்து இதை இருக்குது பாருங்கள், டாப்பு ரைட்டு எதெல்லாம் ரவுண்ட் கார்னர் பண்ணணும், எவ்வளோ ஒரு இதை வந்து கொஞ்சம் அதிகமாக ரவுண்ட் கார்னர் பண்ணணும், இன்னொரு வந்து கொஞ்சம் கம்மியாக ரவுண்ட் கார்னர் பண்ணணும்னா அது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு டாப் இருக்கிற ரைட்டு பாட்டம் வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ரவுண்ட் கார்னர் ஷேப் என்ன ரவுண்ட் கார்னர் பண்ணணும், சும்மா ஒரு 10 dpயில் ஏதாவது ஒன்று பண்ணி விடுவோம். பண்ணவே தெரியல, பண்ணிடுச்சு. இப்போ பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சு பார்க்கணும். ரொம்ப ரவுண்ட் கார்னர் ஆயிடுச்சு. இதுவும் அவங்களே சொல்லிவிடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. அப்போ உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுக்குறவங்க சொல்லிவிடுவாங்க என்ன கார்னர் ஷேப் கொடுக்கணும், என்ன ரவுண்ட் கார்னரோட லென்த் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் போட்டு இந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் நெக்ஸ்ட் திங். இதுக்கப்புறம் இதோட பேக்ரவுண்ட் கலர் வைக்கணும், ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுத்துக்கு சேர்த்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கலர்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் இவங்களே இதில் போட்டுக்கிறாங்க, எப்படி வைக்கிறதுலாம் போட்டுக்கிறாங்க. அதை பார்த்து அப்படியே போட்டுருங்க. அதில் அவங்க டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லியிருப்பாங்க, அது என்ன சொல்கிறாங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதுவும் முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு செக்ஷனாக அரேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து அவங்க கிரிட்டில் போட்டிருக்கிறாங்க. கிரிட்டுனா ரோவும் இருக்கும் காலமும் இருக்கும். நாம் இன்னும் கிரிட்டை பற்றி பார்க்கல உங்களுக்கு. ஏன்னா கிரிட்டை பற்றி பார்க்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு அரே தெரியணும், அந்த ஃபங்க்ஷன்ஸ் தெரியணும், அந்த மட்டும் அங்கெல்லாம் போகலை, அதனால் கிரிட்டுக்கு போகலை. பட் இப்போ உங்களுக்கு இந்த டிசைனை பார்க்கும்போது உங்களுக்கு இது இப்போ என்ன இதில் 4 இது வரப்போதா, அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், இந்த ரெண்டுத்தையும் ஒரு ரோ, இந்த ரெண்டுத்தையும் ஒரு ரோ, அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு காலமில், அவ்வளோதான். அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியான ஒரு கிரிட்டு மாதிரியான இது வந்துடும். கிரிட்டுனா என்ன, ரோவும் இருக்கும் காலமும் இருக்கும், அதுக்கு பேர் கிரிட்டு. இல்லை வெறும் ரோவும் இருந்ததுன்னா ஜஸ்ட் ரோ, காலம் மட்டும் இருந்துச்சுன்னா காலம், அவ்வளோதான்.
இப்போ இதை மட்டும் போட்டு நம்ம இது பண்ணி விட்டுறலாம். இப்போது இன்னொரு செக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த செக்ஷன் பேர் வந்து ஃபேவரட் கலெக்ஷன் செக்ஷன். அது கரெக்டாக அந்த கார்டுன்னு எடுத்துகிட்டு வந்தது பார்த்தீங்களா? நெட்லேருந்து தேடி எடுத்துகிட்டு வந்து அது எனக்கு சஜஷன் சொல்லுச்சு. ஃபேவரட் கலெக்ஷன் செக்ஷன். இப்போ இது உள்ளார இருக்கிறதுல நம்ம மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபேவரட் கலெக்ஷன் செக்ஷன்லேயும் அதே தான். இப்போ வந்து மேலே ஒரு டைட்டில் இருக்குது, அதுக்கு கீழே இந்த எலமெண்ட் கண்டென்ட் மட்டும் தான் மாறப்போகுது. ஃபஸ்ட்டு ஒரு ரோ, அதுக்கடுத்து ஒரு ரோ, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு காலம், அவ்வளோதான் இல்லையா? ஸோ இந்த டெக்ஸ்ட் இருக்குது, இந்த ஸ்பேஸர் அப்படியே தான் இருக்க போகுது. ஒரு ரோ இருக்குது, அதில் 2 எலமெண்ட் இருக்குது. அந்த எலமெண்ட் வந்து ஃபேவரட் கலெக்ஷன் எலமெண்ட்டு. இதே மாதிரி இன்னொரு ரோ இருக்குது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு காலம் உள்ளார இருக்குது. இந்த 2 ரோத்துக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸர் வேணும்னா ஸ்பேஸர் போட்டுக்கலாம். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை வந்து இங்கே நீங்கள் போய்ட்டு நம்ம ஏற்கனவே இது பண்ண மாதிரி இது பண்ணிக்கலாம். அது பேர் என்ன, பேடிங், ரைட் பேடிங். இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு ரைட் பேடிங் கொடுத்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ், அது எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது மாதிரி வச்சு பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி தான் கரெக்ட், அவ்வளோதான். எக்ஸாக்டாக இந்த மாதிரி நீங்கள் அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு வந்து நான் ஸ்பேஸ் கொடுக்க வரும்ல, என்னோடய பேரண்ட்டில் நான் அதை டிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அது மல்டிபிள் இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும்போது, இப்போது இதே எலமெண்ட்டை வந்து நான் இன்னொரு இடத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன், அங்கே வந்து லெஃப்ட் சைடில் எனக்கு ஸ்பேஸ் அவ்வளோவா இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? பேடிங் டிஃபர் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் இந்த சைல்டு உள்ளார போயிட்டு பேடிங் கொடுத்தீங்கன்னா அது எப்பயுமே டிஃபைன்டாக மாறிடும். எந்த பேரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுக்க முடியாது. அப்படிலாம் கேஸ் இருந்ததுன்னா நீங்கள் இது உள்ளார வந்து பேடிங் கொடுக்கக்கூடாது, அங்கே உங்கள் பேரண்ட்டில் தான் டிசைன் பண்ணிக்கணும். பேரண்ட்டில் டிசைன் பண்ணிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த செக்ஷன் உள்ளார யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இங்கே வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், இது லெஃப்ட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், ரைட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், இங்கே டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இதே கலெக்ஷனை நீங்கள் இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கே வரும்போது எனக்கு வேறு ஸ்பேஸ் இருக்கணும்னு வச்சிங்களேன், ரீயூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ வேறு ஸ்பேஸ் இருக்கணும்னா இப்போ நீங்கள் அங்கே ஃபேவரட் கலெக்ஷன் எலமெண்ட் உள்ளாரே ஸ்பேஸ் வச்சுட்டிங்கன்னா இங்கே வந்து மாற்ற முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து இங்கே பேரண்ட்டில் வச்சு பண்ணுறதும் ஓகே தான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் however it needs to be. இப்போ நம்ம ஸ்பேஸ் பற்றி கவலைப்பட வேணாம், அது விட்டுருங்க. இப்போ என்னோட மோட்டோ அது இல்லை. இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து 2 செக்ஷன் போட்டாச்சு, அதுக்கான எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிச்சு, எவ்ரிதிங் இஸ் செட். இதை ஒரு பேஜாக ஒரு ஸ்க்ரீனாக நம்ம பார்க்கணும் இப்போ, ஓகேவா? பேஜாக ஸ்க்ரீனா இப்போ இந்த எல்லா எலமெண்ட்டையும் ஒன்றா சேர்த்து பார்த்துடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இதில் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் போடுறேன், சாரி ஒரு பேஜஸ் போடுறேன் ஸ்க்ரீனில். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் செய்கிறேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு ஸ்க்ரீனை வச்சு போடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன்ஸ் வரும். இப்போ நான் இதை ஹோம் ஸ்க்ரீன்னு டிசைன் பண்ணிக்கிறேன். கிளாஸாக அது வேணாம்னு சொல்கிறேன், அது பார்த்துக்கலாம், டைம் இல்லை. இது போதும். ஹோம் ஸ்க்ரீன், கம்போசபிள். இப்போ இந்த ஹோம் ஸ்க்ரீன் தான் வந்து இதே மாதிரி எத்தனை ஸ்க்ரீன் வேணா இருக்கலாம். ஹோம் ஸ்க்ரீனு, டீட்டெயில் ஸ்க்ரீனு, கான்டாக்ட் ஸ்க்ரீனு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்க்ரீன், ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஹோம் ஸ்க்ரீனை மட்டும் டிசைன் பண்ணிட்டோம். இப்போ என்ன டிசைன் பண்ணியிருக்கோம்னா, இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் என்னெல்லாம் வரப்போகுது, இந்த செக்ஷன் வரப்போகுது, இந்த செக்ஷன் வரப்போகுது, இந்த செக்ஷன் வரப்போகுது. சர்ச் பார் செக்ஷன், சர்ச் பார்னே ஒன்று ஏற்கனவே வச்சுருக்கோம். சர்ச் பார் போட்டாச்சு. அடுத்து அலைன் யுவர் பாடி செக்ஷன், கரெக்ட். இங்கே எலமெண்ட்னு போட்டக்கூடாது, செக்ஷனை தான் போடணும். அலைன் யுவர் பாடி செக்ஷன், ஃபேவரட் கலெக்ஷன் செக்ஷன், இது மூணுத்தையும் போட்டாச்சு. இது மூணுத்தையும் காலம் உள்ளாரத்துக்கு போடும்.
எஸ். இந்த இடத்துல பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஏன்னா ஒன்றுக்கு கீழே ஒன்று தானே இருக்குது. பாக்ஸுங்கிறது எங்கே யூஸ் பண்ணணும்னா, இப்போ ஒரு எலமெண்ட் எனக்கு இங்கே இருக்கணும்ப்பா, இன்னொரு எலமெண்ட் இந்த மூலையில் இருக்கணும், இன்னொரு எலமெண்ட் இந்த மூலையில் இருக்கணும், இந்த எலமெண்ட் இந்த மூலையில் இருக்கணும். இது எப்படி பண்ண முடியும்? பாக்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். பாக்ஸஸ் ஃபார் லேயர்டு, ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறதுக்கோ இல்லை எங்கே வேணால் ஒரு பொருளை வைக்கிறதுக்கோ தான் பாக்ஸ் யூஸ் பண்ணணும். சும்மா நம்ம நார்மலாக ஒரு டப்பாலத்துக்கு ஒரு பொருளை கண்ணாமண்ணான்னு போடுவோம்ல, அந்த மாதிரி போடுறதுக்கு பாக்ஸ் வேணும். ஒரு இது அடுக்கி வைக்கணும் அப்படின்னா ரோ காலமே போதுமானது. இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று கீழே ஒன்று அடுக்கி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது, டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து இந்த செக்ஷன் இருக்குது, அதுக்கு அடுத்து இந்த செக்ஷன் இருக்குது, எல்லாம் ஒன்று கீழே ஒன்று அடுக்கி இருக்குது. ஸோ அப்போ அடுக்கி இருக்குங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அது காலம் தான். இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஸ்பேஸ் கொடுத்துக்கணுமா, என்ன கொடுத்துக்கணுங்கிறதெல்லாம் கொடுத்துக்கலாம் ஆஸ் அவர் விஷ், ஹவர் யூ வாண்ட். இப்போ இந்த ஹோம் ஸ்க்ரீன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹோம் ஸ்க்ரீனை நம்ம வந்து ஆப் க்ரியேட் ஆன உடனே கால் பண்ணணும். ஆப்பு க்ரியேட் ஆன உடனே எங்கே வரும்? மெயின் ஆக்டிவிட்டிக்கு வரும். மெயின் ஆக்டிவிட்டியில் இப்போ வந்து ஸ்கேஃபோல்டரை இதை கால் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த க்ரியேட்டிங்கிறத கால் பண்ணியிருக்காங்கல்ல, இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். இவங்க ஸ்கேஃபோல்டர் என்ன பேடிங்லாம் வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் ஸ்கேஃபோல்டர்லாம் சரியாக ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ நான் ஆப் ஸ்டார்ட் ஆனோடனே ஹோம் ஸ்க்ரீன் போகணுன்றதை சொல்லி விட்டேன். ஹோம் ஸ்க்ரீன் போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? இங்கே போய் காலம் பக்கம், சர்ச் பாரை பக்கம், இதை பார்க்கும். அப்போ இந்த சர்ச் பாருங்கிறது ஒரு கம்போசபிள் தான் பார்த்துட்டு இந்த சர்ச் பாரை போய் ட்ரா பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதை பார்த்து இதை ஆரம்பிக்கும். இப்போ இந்த செக்ஷன் உள்ளார போனதும் இங்கேருந்து மறுபடியும் அலைன் யுவர் பாடி செக்ஷன் எலமெண்ட்டை கால் பண்ணுறேன். இங்கே போகும், இங்கே போய் இதை பார்த்து இது ஒவ்வொன்றா வரைய ஆரம்பிக்கும். இப்படி தான் எல்லா டிசைன்ஸுமே க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பண்ண டிசைன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு இப்போ நம்ம ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துருவோம். அது பரவாயில்ல, ப்ரிவியூவில் தானே இருக்குது. நான் ப்ரிவியூ பார்க்கல, ஆப்பை தான் ரன் பண்ணுறேன். ஆப் ரன் பண்ணாலும் ப்ரிவியூவில் பார்க்கணும். இப்போ நான் அந்த சிமுலேட்டர் எடுத்து ஓரமாக இருக்கிறதுக்கு நடுவில் வச்சுக்கிறேன். சிமுலேட்டரில் ரன் ஆகிற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது மாதிரி தான் ரியல் டைமில் இப்படி தான் டிசைன் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். இதோட ஸ்க்ரீன்ஸ் தனியாக இருக்குது. டிசைன்ஸில் வந்து சின்ன சின்ன எலமெண்ட்லாம் தனித்தனியாக டிசைன் பண்ணிடுவாங்க, கஸ்டம் எலமெண்ட்டாக. அதுக்கப்புறம் அதோட செக்ஷன்ஸில் தனித்தனியாக செக்ஷன்ஸை பிரித்து வச்சுப்பாங்க. யூஸ்வலாக எந்த ஸ்க்ரீனை வேணால் எடுத்து பாருங்கள், ஒரு டாப் செக்ஷனு, ஒரு மிடில் செக்ஷன், ஒரு பாட்டம் செக்ஷன், இல்லை ஒரு சைட் செக்ஷன், இப்படி தான் செக்ஷனாக ஃபஸ்ட்டு பிரிச்சுருவாங்க. அப்போ அந்த செக்ஷனுக்குள்ளார அடுத்தது என்ன? அந்த செக்ஷனுக்குள்ளார இந்த 3 பார்ட் இருக்குது. அந்த 3 பார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன, செகண்ட் பார்ட்டில் என்ன, தேர்ட் பார்ட்டில் என்ன, அதெல்லாமே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதெல்லாம் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு இதுவாக போட்டு வச்சுப்பாங்க. பிளானிங் படி கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாமே டக்குன்னு பிளானிங்கை போட்டு வச்சுட்டு கூட நீங்கள் ஒவ்வொன்றா அதை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹவெவர் யூ வாண்ட் யூ கேன் டூ இட். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ஹோம் ஸ்க்ரீனை நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பித்த உடனே இவங்க வந்து இங்கேயே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து இந்த சர்ச் பார் வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இங்கே எழுதி வச்சுருவாங்க. இதெல்லாம் பேர் எழுதி வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் இங்கே இருக்காது. முதல்ல சும்மா ஒரு பிளானை எழுதி வச்சுருவாங்க. இப்போது சர்ச் பார் க்ரியேட் பண்ணணும்னு ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பார் க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளார போனதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு மறுபடியும் அங்கே கமெண்ட் போட்டு எழுதி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அது ஒவ்வொன்றா பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் வந்து பிளானிங் போடுவாங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம நேவிகேஷன் பாரை டிசைனே பண்ணல இல்லையா? பட் ஆனால் இங்கே வந்து நமக்கு நேவிகேஷன் பார் தேவை இல்லையா? ஸோ அதனால் வந்து நேவிகேஷன் பார் வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருவாங்க, கீழே இருக்கிற நேவிகேஷன் பார். இல்லாட்டி பாட்டம் பார், நேவிகேஷன் பார் நீங்கள் எப்படின்னா வச்சுங்க. இப்போதைக்கு நான் சும்மா பாட்டம் பார்னு வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நேவிகேஷன் பார்னா நான் என்னென்னு இருக்குன்னு சொல்லலை. ஸோ பாட்டம் பார்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன். இப்போ சர்ச் பார் க்ரியேட் பண்ணி எல்லாமே க்ரியேட் பண்ணேன். இப்போ 4வது ஸ்டெப்பில் இருக்கேன் நான். இந்த 3த்தையும் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் பார்னு நான் ஒன்று பண்ணணும், கரெக்டாக? அப்போது இந்த பாட்டம் பாரை இப்போ டிசைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா, அவ்வளோதான். இப்போ பாட்டம் பார்னு ஒன்று இல்லை அப்படின்றது காட்டுது, ஏன்னா இன்னும் டிசைனே ஆகலை. ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன், கிரியேட் கம்போசபிள் ஃபங்க்ஷன் பாட்டம் பார் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா கம்போசபிள் ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிடும். இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க. எக்ஸ்ட்ராக்ட் இன்டு கிளாஸ்க்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அது உள்ளே பண்ண நிறைய இருக்கும். ஆமாம், இப்போ இது வந்து பாட்டம் பார் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாச்சுல. இப்போ இதை வந்து தூக்கி கட் பண்ணி ஒரு இதுவாக போட்டுப்பாங்க. அதுக்கே ஆக்சுவலாக டூல்ஸ்லாம் இருக்குது, அது எனக்கு மறந்து போச்சு இந்த ஷார்ட்கட்லாம்.
இது ஒரு கிளாஸை அப்படியே டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போகிறோம், ஒரு ஃபைலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு create a make internal adjusted preview make preview create a new scratch page from a selection. இது ஸ்க்ராட்சாக செலக்ட் ஆகுது. ஓகே சரி விடுங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு கட் பண்ணி நீங்கள் ஒன்று ஃபைலாக போட்டோன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். இதை தூக்கி எங்கே தூக்கி போடணும்னா அதை தூக்கி நம்ம டிசைனில் தானே போடணும், இல்லை செக்ஷனில் போடணும். ஏன்னா அது ஒரு செக்ஷன். ஸோ பாட்டம் பார் செக்ஷன் நான் க்ரியேட் பண்ணிருக்கணும், வெறும் பாட்டம் பார் மட்டும் போட்டேன். இதுக்கு செக்ஷன்னு க்ரியேட் பண்ணி போட்டுருவோம். இப்போ பாட்டம் பார் செக்ஷன் ஒன்று வேணும். create a class, create a composable function, create an extension function. extract to class-ஆக கட் அப்படின்னா extract to separate இதான்னு கேட்குது. நான் சும்மா கிளாஸாகவே போட்டு செப்பரேட் இதுவாக டிசைன் பண்ணிக்கிறேன். அது எங்கே டிசைன் பண்ணணும்னு கேட்குது. ஸ்க்ரீனுக்குள்ளார டிசைன் ஒன்று இருக்குது, அது உள்ளார போய் க்ரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். சாரி, ஸ்க்ரீனுக்குள்ளார டிசைன் இல்லை, யூஐக்குள்ளார டிசைன் இருக்குது. யூஐக்குள்ளார தான் டிசைன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார போயிட்டு செக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ டிசைனுக்குள்ளார இருக்கிற செக்ஷனுக்கு அங்கே போய் இதை க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொன்னோடனே இது அங்கே போய் க்ரியேட் ஆகிடும். இந்த பாட்டம் பார் செக்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து விட்டுட்டு ஃபங்க்ஷனை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு கம்போசபிளாக போட்டுக்கலாம். இப்போ இது உள்ளார என்னென்ன வரணும்? இப்போ பாட்டம் பார் செக்ஷன் உள்ளார என்னென்ன இருக்குது? இது ஒன்று இருக்குது, நேவிகேஷன் எலமெண்ட்டுன்னு இதுக்கு நான் பேர் வைக்கிறேன்னு வச்சுங்களேன். இங்கே வந்து நான் இங்கே முதலே பிளான் போட்டிருக்கேன், எனக்கு இங்கே ஒரு நேவிகேஷன் எலமெண்ட் வேணும். அந்த நேவிகேஷன் எலமெண்ட் எப்படி இருக்குது? பக்கத்தில் இருக்குது, ரோகுள்ளார இருக்குது. அப்போ இது ஒரு ரோகுள்ளார நான் இந்த நேவிகேஷன் எலமெண்ட்டை டிசைன் பண்ணணும். இப்போ இந்த நேவிகேஷன் எலமெண்ட்னா என்னன்னு தெரியாது, நமக்கு இன்னும் தெரியாது, ஏன்னா நம்ம இன்னும் டிசைனே பண்ணல இது இன்னும். ஸோ இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த நேவிகேஷன் எலமெண்ட்டை டிசைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ 2 நேவிகேஷன் எலமெண்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, 2 நேவிகேஷன் எலமெண்ட் இருக்குது. ஸோ ஒரு நேவிகேஷன் எலமெண்ட் வந்து என்ன, இன்னொரு நேவிகேஷன் எலமெண்ட் என்ன அப்படிங்கிறத டிசைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நேவிகேஷன் எலமெண்ட்டை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நேவிகேஷன் எலமெண்ட் டிசைன் பண்ணுறது. இப்போது அதே மாதிரி ஆல்ட்டு கிளிக் அழுத்தினீங்கன்னா என்னென்ன ரெஃபரன்ஸ் இருக்குன்னு காட்டும். ஆல்ட்டு மேக் விசுவலுக்கு ஆப்ஷனல் என்டர். ஆப்ஷனல் என்டரில் ஆப்ஷனல் எலமெண்ட்டில் கிரியேட் கம்போசபிள் ஃபங்க்ஷன் நேவிகேஷன் எலமெண்ட். அவ்வளோதான், நேவிகேஷன் எலமெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே போய்ட்டு மறுபடியும் அதே வேலையை பண்ணணும். இப்போ நேவிகேஷன் எலமெண்ட் உள்ளே இருக்குது, ஒரு ஐக்கான் இருக்குது, கீழே ஒரு இமேஜ், ஒரு ஐக்கான் இருக்குது, அது கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அது 2 கீழே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அது முதல்ல ஒரு காலமில் போடணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளார ஒரு ஐக்கானு ஒரு டெக்ஸ்ட்டு, அப்படி தானே? அப்போது ஐக்கானை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிடணும். அதுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு. நானும் உங்களுக்கு ஃபங்க்ஷன்லாம் ஆக்சுவலாக சொல்லலை. ஸோ அதனால் நான் இதை வந்து ஆக்சுவலாக ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கணும். இந்த ஹோமுங்கிறத ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி பண்ணணும். நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நேவிகேஷன் எலமெண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இங்கேயும் நேவிகேஷன் எலமெண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் பாரே நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், அது என்ன? ஆக்சுவலாக ஸ்பேஸ் கிடையாது. இந்த நேவிகேஷன் எலமெண்ட் பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் எப்படி, எண்டு டு எண்டு ஸ்க்ரீன், அது 2 இருந்தால் 2க்குள்ளே அரேஞ்ச் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் அது ஆட்டோமேட்டிக்காக போகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ரோவில் நம்ம அந்த இது பார்த்துருக்கோம்ல, அரேஞ்ச்மெண்ட். ஆமாம், அந்த ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட். இதை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டு. அலைன்மெண்ட்டுங்கிறது இப்போ 2 பொருள் இருக்குது, 2 பொருளோட டாப் பேசஸில் அதை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அலைன்மெண்ட்டு. இப்போ நம்மளுக்கு அலைன்மெண்ட்டு தேவையில்லை, அரேஞ்ச்மெண்ட் தான் தேவை. அரேஞ்ச்மெண்ட் வந்து எனக்கு என்ன, ஃபுல்லாக இருக்கணும். அப்போ வந்து அரேஞ்ச்மெண்ட் ஸ்பேஸ் ஈவன்லையா ஸ்பேஸ் பிட்வீனா அப்படிங்கிறது. நம்ம ஸ்பேஸ் பிட்வீன்னா 2 பொருளுக்கு மட்டும் ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் அது வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டும் லாஸ்ட் எலமெண்ட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது நம்ம அன்றைக்கி ஏற்கனவே நீங்கள் அன்றைக்கி பார்த்துருப்பீங்க. நான் என்ன போட்டிருக்கேன்னா இப்போதைக்கு ஸ்பேஸ் அரவுண்டு போட்டுக்கிறேன். ஸ்பேஸ் அரவுண்ட் போட்டோம்னா இப்போ அது கரெக்டாக அந்த இதுக்குள்ளே வந்திருக்கும். இந்த 2 எலமெண்ட்டும் இப்போ ஒன்று லெஃப்ட்டில் இருக்கும், ஒன்று ரைட்டில் இருக்கும். 3 போட்டிங்கன்னா 3மே கரெக்டாக அதுக்குள்ளார எவ்வளோ ஸ்பேஸில் வரணுமோ அது வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ பாட்டம் நேவிகேஷனும் செக்ஷனும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி க்ரியேட் பண்ணேன்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பிளானு, அந்த பிளான்லேருந்து அடுத்தது, அதுக்கு அடுத்தது, அதுக்கு அடுத்தது, அப்படியே வந்து இப்போ நம்ம இந்த எல்லா எலமெண்ட்டையும் க்ரியேட் பண்ணியாச்சு.
இப்போ வந்து இதை நம்ம ஆடும் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அந்த பாட்டம் செக்ஷன் வந்து ஆல்ரெடி இங்கே ஆட் ஆயிடுச்சு ஹோம் ஸ்க்ரீனில். இப்போ எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா எலமெண்ட்டும் எல்லா செக்ஷனும் வந்து ஆட் ஆகிருக்கும். ம். நம்ம இது ஃபஸ்ட்டு ரன் பண்ணியிருந்தோம்ல ம். அது. இப்போ நம்ம பார்த்தாச்சு. இதை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சில விஷயங்கள் தோணும். இதுலலாம் நிறைய தப்பாக இருக்குது. என்னென்ன தப்பாக இருக்குது இங்கே முதல்ல போய் பார்க்கணும். ஈக்குவல்ஸ். இது வந்து இப்போ சர்ச் பார் வந்து நீட்டாக இருக்கணும், ஃபுல்லாக இருக்கணும், ஸ்க்ரீனோட வித்துக்கு இருக்கணும். அப்போ அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துட்டிங்களா? அதை முதல்ல போய் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சர்ச் பாரு இதோட டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து இப்படி போட்டு இதை போட்டிருக்கோம். இது வந்து ஃபுல்லாக இல்லை. அப்போ இது ஃபுல்லாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆமாம், இங்கே ஒரு மாடிஃபையரை போட்டு, ஆமாம் அதே தான், மாடிஃபையர் போட்டு கம்போஸ் UI மாடிஃபையர் ஃபில் மேக்ஸ் வித் இதை போட்டிங்கன்னா அப்போ அது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அவ்வளோதான். இப்போ மேக்ஸ் வித்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஆக்சுவலாக இது மாதிரி ஒவ்வொன்றா பண்ண நீங்கள் போட்டு பார்க்குறது தான் நல்லது. ஆக்சுவலி இப்போ ஒரு ஆரம்பத்தில் சொல்கிறேன், இதுமாரி ஒன்று பண்ணிங்க, அது கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது பண்ணதுக்கப்புறம் திருப்பி இப்போ அடுத்து என்ன தப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் அந்த கலர்ஸு அந்த லொட்டலஸ்க்கு எல்லாத்தையுமே நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இது வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த இது கூட ஒட்டிக்கிட்டு இருக்கு, எஜ்ஜு கூட ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த எஜ்ஜு கூட ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து அந்த இது இருக்குல்ல, இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் நம்ம இங்கே கொடுக்கும்போதே இங்கே வந்து இதில் கொடுப்போம். அது பேர் என்ன, ஸ்கெஃபோல்டில் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த ஸ்டேட்டஸ் பாரு கீழே தான் வரையவே ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்கெஃபோல்டுன்னு ஒன்று தேவைப்படுது. அதில் அந்த பேடிங்கு கொடுக்கும். அந்த பேடிங் வந்து நம்ம மற்ற இடத்துல உள்ளே வாங்கி எடுத்துக்கணும். அது அந்த பேடிங்கிறது இனிஷியல் இன்னர் பேடிங்கிறது அந்த இனிஷியல் இதோட பேடிங் தான், இந்த ஸ்கெஃபோல்டோடைய பேடிங். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த இது ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்த பிரச்சனைகளை பார்ப்போம். ஸ்க்ரீன் இங்கே இருக்குது, டிசைன் இங்கே இருக்குது. இப்போது இதோடைய கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர். அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம இன்னும் இதுக்கான கலரை கரெக்டாக கொடுக்கலன்னு அர்த்தம். அதுக்கான கலர் அப்போ கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இது ஃபிக்ஸ் ஆகிடும். இதுக்கான கலரை எங்கே கொடுக்கணுங்கிறத இப்போ நீங்கள் கரெக்டாக யோசிக்கணும். டெக்ஸ்ட் ஃபீல்டுங்கிறது இங்கே இருக்குது. அப்போது இதையும் சேர்த்து ஒரு 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 இது ரோவில் போட்டிருக்கும் பாரு, அந்த ரோவுக்கு கரெக்டாக பேக்ரவுண்ட் செட் பண்ணிங்கன்னா பக்காவாக ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த ரோவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த கலர் ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஐக்கான் ஏன் அப்படி இருக்குன்னா இதுவும் அதே தான். இது வந்து வித்து வந்து ஃபில் வித்து கொடுக்கணும். இந்த பாட்டம் இருக்கணும். ஆமாம், அது ரொம்ப ஃபிட் பண்ணல, ஃபிட் பண்ணுவோம். இப்போ பாட்டம் நேவிகேஷன் வந்து கீழே இது பண்ணணும்னு சொன்னோம்ல, ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த பாட்டம் இதில் வந்து இதுக்கு வந்து இந்த ரோ வந்து இப்போ ஃபில்லுன்னு கொடுக்கணும். மாடிஃபையர் ஃபில் மேக்ஸ் வித் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இது வந்து ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஈவனாக அரேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இந்த இது வந்து இப்போ ஃபில் ஆகிடும். இப்போதைக்கு இது வந்து இவ்வளோ தான் இருக்குது. அது ஃபில் ஆச்சுன்னா தானே உங்களுக்கு வந்து இது ஒரு மூலைக்கும் இது இன்னொரு மூலைக்கும் போகும், அதை பார்க்க முடியும். அடுத்து வந்து இது வந்து பாட்டமில் பின் ஆகணும். இப்போது இது பாட்டமில் பின் ஆகணும்னா இப்போ தான் வந்து இது பாட்டமில் பின்னாக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கணும். இதுக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்கெஃபோல்டிலே ஒரு வழி இருக்குது, பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதில் போட்டு வச்சிங்கன்னா அது கரெக்டாக பாட்டமில் அதுவே ஃபிக்ஸ் பண்ணிவிடும். நீங்கள் போய் எதுவும் மேனுவலாக பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹோம் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணிருக்கல, இந்த ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளாரே இந்த பாட்டம் செக்ஷனை க்ரியேட் பண்ணிட்டோம்ல. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறேன்னா, அப்படி பண்ணாதீங்க. இப்படி எடுத்துகிட்டு இது உள்ளார ஸ்கெஃபோல்டை போடுங்க.
ஸ்கெஃபோல்டில் 2 செக்ஷன், ஹோம் ஸ்க்ரீன் செக்ஷன். ஆக்சுவலாக அந்த இன்னர் பேடிங் உள்ளார கொடுக்கணும்னு அது சொல்லுது, அதனால் கொடுத்துக்கலாம். நான் பேடிங் அதை யூஸ் பண்ணல, பட் ஸ்டில் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்கெஃபோல்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டாப் பார், பாட்டம் பார் இதெல்லாம் இருக்கா. இந்த டாப் பார்னால் என்னென்னா மேலேயே அது ஒரு பார் க்ரியேட் பண்ணிக்கும். பாட்டம் பார் அதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக செக்ஷன் வேணும்னா அதை அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு தான் இந்த ஸ்கெஃபோல்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு கம்போசபிளை. ஸோ இப்போ இதில் வந்து பாட்டம் பார் அப்படிங்கிற ஒரு கம்போசபிள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கண்டென்ட்டுங்கிறதுல தான் நம்ம ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ நம்ம பாட்டம் பார் ரெடி பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, பாட்டம் பாரில் இந்த பாட்டம் பார் செக்ஷன் நம்ம ஒன்று ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை கால் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாட்டம் பார் செக்ஷனில் இது இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு தான் இதை பற்றி போகணும்னு பார்த்தேன். ஏன்னா இது உங்களுக்கு ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போகவே முடியும், இந்த இதை பற்றி போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டீங்க, அதனால் இதை சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஸ்கெஃபோல்டில் பாட்டம் பார்னு ஒன்று இருக்குது, கண்டென்ட்னு இருக்குது. பாட்டம் பாரில் பாட்டம் பார் செக்ஷன் ஆட் பண்ணிட்டேன், கண்டென்ட்டுக்குள்ளார ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிட்டேன். டாப் பார் நான் எதுவும் கொடுக்கல, ஏன்னா டாப் பார் எனக்கு எதுவும் தேவையில்லை பற்றி, அதனால் அப்படியே விட்டுட்டேன். இது கரெக்டாக அந்த பாட்டம் பாரில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு 2 பக்கமும் 2ஆக பிரிஞ்சு நின்றுச்சு. இது கரெக்டாக இந்த இடத்துல நின்றுச்சு. இதில் ஏன் இந்த இடத்துல இது பேடிங் வந்து உள்ளே நகரல அப்படின்னா, நம்ம இங்கே வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து பேடிங் உள்ளே கொடுத்து அமைச்சிருக்கோம் அந்த இன்னர் பேடிங். இந்த இன்னர் பேடிங்கிறதுல என்ன வேல்யூ வரும்னா, இப்போ இந்த டிவைஸ்க்கும் இதுக்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றதுல இந்த ஸ்டேட்டஸ் பார் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதோடைய ஸ்பேஸ் தான் அது. ஸோ அதுதான் இந்த இன்னர் பேடிங்கில் வந்திருக்கு. இப்போ அந்த இன்னர் பேடிங்கை தூக்கி நம்ம இது உள்ளார கொடுக்கணும். இந்த காலம் உள்ளார கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இடம்னு நினைக்கிறேன். இதுக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க, சர்ச் பார் மட்டும்தான் நீங்கள் எல்லாருக்கும் இல்லை, அந்த காலமே வந்து மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது 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 வந்து ஃபுல்லாத்துக்குமான தானே, எனக்கு இது ஃபுல்லாத்துக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். இதை பாருங்கள், இதுலேயே தெரியுது பாருங்கள், இந்த கீழே இருக்கிற. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் கூட இந்த இது கீழே வந்துச்சு பாருங்கள், இப்படி வரக்கூடாதுல்ல, இதையும் சேர்த்து எனக்கு பேடிங் வரணும். அது எல்லாத்தையுமே இதை ஹேண்டில் பண்ணி. ஒரு வேளை அப்படி ஹேண்டில் பண்ணோன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கணும், யாருக்கு தெரியும், போட்டு பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொன்றா. நாங்கள் ஒர்க் பண்ணும்போது டிசைன் பண்ணும்போதெல்லாம் வேறு மாதிரி இருந்ததுங்க எல்லாமே. இப்போ இன்னைய தேதி எல்லாமே வேறு. இது எல்லாமே லேட்டஸ்ட், இப்போ வந்திருக்கிற புதுசான டிசைன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக டிசைன் பண்ணதே இப்போ வந்து எதுவுமே கிடையாது. இந்த ஸ்டேட்டஸ் பார் கீழே வந்துச்சு பாருங்க கரெக்டாக. இது இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா, என்ன யோசனை? இதில் வந்து இந்த அலைன் ஒரு பாடி செக்ஷனில் காலமில் மாடிஃபயரில் ஹரிசாண்டல் ஸ்க்ராலிங் ஒன்று இருக்கும். ரிமெம்பர் scroll state. இதோட முடிச்சுக்கலாம். இதை நீங்கள் அப்படியே எனக்கு செஞ்சு பார்க்கணும், அதான் நான் எதிர்பார்க்குறது. அதில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த வீடியோஸும் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்றேன் வாட்ஸ்அப்பில். வீடியோ லிங்க்கும் அந்த ஆர்டிக்கிளோட லிங்க்கும் அனுப்பிச்சி விட்றேன். அது ரெண்டுத்தையும் வச்சு அப்படியே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு
அதில் வந்து நிறைய விஷயங்கள் தேவையில்லாதெல்லாம் இருக்கும். அவங்க நிறைய விஷயங்கள் ஆனால் அது தேவையில்லாத்தையும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட்னா எனக்கு நெக்ஸ்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குறது எவ்வளவோ அதே அளவுக்கு நீங்களும் அதை அதிகமாக எஃபர்ட் போட்டு நிறைய விஷயங்கள் அடிஷ்னலாக கற்றுக்கணும். அதை கற்றுக்கிறது வந்து நீங்கள் அதை படித்து அதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நீங்களாக அதை ஒவ்வொன்றுத்தையும் தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிற அந்த ஒரு டைமுக்கு நீங்கள் இப்போ வந்துட்டீங்க. இதுக்கு அடுத்ததுலாம் நான் ரொம்ப பேசிக்கான விஷயங்களை மட்டும் தான் உங்களுக்கு நல்லா தெளிவுபடுத்த முடிவு பண்ணுவேன். அதாவது மற்றவங்க அவங்களால எதெல்லாம் அவங்க அதில் சொல்லிக் கொடுக்கலையோ, எதெல்லாம் வந்து தெளிவாக உங்களுக்கு இன்னும் புரியணுமோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போவேன். நீங்கள் என்ன படிக்கணும், என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி படிச்சுக்கணும். ஏன்னா 1 hour செக்ஷனில் நம்மளால் ரொம்ப கவர் பண்ண முடியாது. அதை வந்து ஓரளவுக்கு தான் நம்மளால் இது பண்ண முடியும். அதை நீங்கள் தான் நிறைய அதை படிக்க தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து தெரிய வரும். சரி, இப்போது நம்ம டிசைன் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்தீங்களா, அந்த இப்போ முன்னாடி மறைஞ்சிருந்ததில்ல, இப்போ அது வந்து ஸ்க்ரால் ஆயிருக்கு. அது எப்படி ஸ்க்ரால் ஆயிருக்குன்னா, நான் இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரால் வந்து மாடிஃபயர்லேயே கொடுத்துருக்கேன். ரிமெம்பர் ஸ்டேட்டுன்னு கொடுக்கணும். கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் எங்கே ஸ்க்ரால் பண்ணீங்கன்றதான் தெரியாததுக்கு நிறுத்தாது. நீங்கள் இங்கேயே கூட அதை வந்து இது பண்ணி இன்ட்ராக்டிவ் மோடில் மாற்றி பார்க்கலாம். இப்போ இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்குது. இது பாய் தானே தெரியுது. இப்போ இது எதனால் இப்படி இருந்ததுன்னு புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ஃபிக்ஸ்டு செட் இந்த இதுக்குள்ளார வந்துடும்போது லாஸ்ட் எலமெண்ட் அது சுருக்கி விட்டுருச்சு. இப்போ எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் அது சுருக்கக்கூடாது. ஒன்று நீங்கள் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமான சைஸை சொல்லாமல் இருக்கணும். இந்த சைஸை நீங்கள் சொல்லிட்டீங்க 88ன்னு சொல்லிட்டீங்க. அப்போது 88ன்னு சொல்லிட்டீங்க, 100க்குள்ளேயே கண்டெயின் பண்ணால் எப்படி கண்டெயின் பண்ணணும்? கண்டெயின் பண்ணாது. நீங்கள் அந்த ஒருவேளை அந்த 88ன்னு சொல்லலை, எனக்கு எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுக்குள்ளே கண்டெயின் பண்ணால் என்ன பண்ணணும்? அதை சுருக்கி சின்னதாக வரைய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த 4 கண்டெயின் பண்ணணும் 100க்குள்ளேனா ஒவ்வொன்றுத்துக்கும் 25 தான் சைஸ் கொடுக்கும். 25 சைஸ் கொடுத்து வரைய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அது வந்து அதுவே டிசிஷன் எடுத்து மேக் பண்ணிக்கும். அது அவ்வவர் வி வாண்ட் டு டிசைன் வி கேன் டிசைன். அவ்வளோதான், ஆல் செட். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த லிங்க்ஸையும் அனுப்புகிறேன். நீங்கள் எதை திருப்பி பார்க்குறீங்களோ இல்லையோ, அந்த 1 hourக்கு வந்து ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சரவாக அவங்க சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதை பாருங்கள், அந்த ஆர்டிக்கலை படித்து பாருங்கள், இதை செஞ்சு பாருங்கள். அடுத்த வாரத்துக்குள்ளே இதான் உங்களுக்கு டாஸ்க். இதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது நம்ம வந்து ஒரு எவாலுவேஷன் செக்ஷன் போயிடலாம். அதில் வந்து நான் ஒரு ஸ்க்ரீன் கொடுப்பேன். அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத நீங்கள் ஒரு சிமிலராக டிசைன் பண்ண ட்ரை பண்ணி எனக்கு டிசைன் பண்ணி காட்டணும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டாஸ்க்கை நான் தனியாக கொடுத்துருவேன். நீங்கள் அதை தனித்தனியாக செஞ்சு பார்க்கணும். அவ்வளோதான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எப்படி கொடுப்பேன்னா, லாகின் ஸ்க்ரீன் அப்படின்னு நான் அப்படி டைப் பண்ணேன்னா எனக்கு நிறைய அந்த மாதிரி இமேஜஸ் வரும். இதிலேருந்து நான் ஏதாவது ஒன்று எடுத்து கொடுப்பேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்க்ரீன் மாதிரி எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுப்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இமேஜு, இந்த டெக்ஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே போட்டு இது எனக்கு பக்காவாக இதே மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்க சொன்னோன்னா அதை கரெக்டாக எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான். இதான் வந்து நெக்ஸ்ட் டாஸ்க் ஃபார் யூ. இதை முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களாலேயும் இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண முடியும். நான் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும், எப்படி ஒரு இது கிரியேட் பண்ணணும், அந்த மாதிரி அதை நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். இதோட வந்து யூஐயோடைய முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கு அடுத்ததுலாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸு, கிளாஸு, டேட்டா அதை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். லேசி ரோ, லேசி காலம்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம ஃபர்தராக அப்படியே மூவ் பண்ணி போவோம். ஓகேங்களா? டன்.